ஃபேஷன் ஸ்டைலிங்னா என்னங்கிறத லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம். ஸ்டைலிங்கில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஒரு செலிப்ரிட்டி ஸ்டைலிஸ்ட் அவங்க கிளைண்ட்டுக்கு ஒரு இவெண்ட்க்கு முன்னாடி, அது அவார்ட் ஃபங்க்ஷனாக இருக்கலாம், ரெட் கார்பெட் இவெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு ஜென்ரல் பப்ளிக் அப்பியரன்ஸாக இருக்கலாம். ஸோ என்ன இவெண்ட்டோ அதுக்கு முன்னாடியே அவங்க டிஸ்கஸ் பண்ணி என்ன இம்பேக்ட் அவங்க க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, என்ன மாதிரி லுக்கில் அவங்க போகணும்னு நினைக்கிறாங்க, எது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், என்ன மாதிரி ஈவெண்ட் அது அப்படிங்கிறத பொறுத்து ஒரு லுக் டிசைன் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள அங்கே ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அதுதான் செலிப்ரிட்டி ஸ்டைலிங். இதே விஷயத்த ஒரு தனி நபருக்கு, ஒரு இண்டிவிஜுவலுக்கு பண்ணும்போது அதுதான் பர்சனல் ஸ்டைலிங். இதில் இன்னும் நம்ம என்ன ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னா, அவங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன மாதிரியான ஒர்க்கில் இருக்காங்க, நிறைய ட்ராவல் பண்ணுவாங்களா, இன்டர்சிட்டி ட்ராவல் பண்ணுவாங்களா, இல்லை இன்டர்நேஷ்னல் ட்ராவல்ஸ் இருக்குமா, என்ன மாதிரி ஈவெண்ட்ஸ் இருக்கும் அவங்களோட டே டு டே லைஃப்ஸில், என்ன மாதிரி ஃபிட்னஸ் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை ரிசர்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட வார்ட்ரோபை டிசைன் பண்ணுறது தான் பர்சனல் ஸ்டைலிங்.